ஒரு நிமிஷம், நீங்கள் ரொம்ப லோன்லியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்கலைன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? விச் ரியலி மீன்ஸ் தட் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டீங்க அண்ட் யூ ஆர் ஒன் ஸ்டெப் ahead towards your சக்ஸஸ். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் இப்போ ஒரு கேங்ஸ்டரோட கதையை சொல்கிறேன், கேளுங்க. அண்ட் யூ வில் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் இன் த எண்ட். ஆண்ட்ரி நார்மன்கிறவர் பாஸ்டனில் இருக்கிற மசச்சூசெட்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்குற எல்லா விஷயமும் நெகட்டிவாகவே இருக்குது. வீட்டில் டெய்லி அம்மா அப்பா சண்டை போடுறாங்கன்னு ஸ்கூலுக்கு போக விரும்புகிறாரு. பட் அங்கேயும் ராசிசம் ஃபேஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவரோட அப்பா தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து அவருக்கு நம்ம தான் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாகுது. ஹைஸ்கூல் படிக்கிறப்ப அவர் பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற கேங்கில் போய் சேர்ந்துடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரை போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அண்ட் அவர் மேல இருந்த கேஸ் எல்லாம் வச்சு அவருக்கு 100 years ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. 2.5 yearsக்கு அவரை ஒரு தனி செல்லில் போட்டுறாங்க. அண்ட் he has been lonely all the day. அங்கதான் அவர் ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் எடுக்கிறாரு. எப்படியாவது ஏதோ ஒரு முறையில் அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சேரணும்னு நினைக்கிறாரு. அவர் முடிவு எடுத்த நாள்ல இருந்து 8 வருஷத்துக்கு டெய்லி 20 மணி நேரம் டெடிகேட்டிவா படிக்கிறாரு. He learnt about the anger management, personal development and law to understood how to appeal his sentence. அவர் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. 14 yearsக்கு அப்புறம் 1999ல he won his appeal and released from the prison. அவர் வெளியே வந்து 90 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜூவினல் பிரிசன்ல இருக்கவங்களுக்கு ஸ்பீச் தர்றாரு. அபவுட் அக்செப்டிங் அக்கௌண்டபிலிட்டி, எம்ப்ரேசிங் மென்டர்ஷிப் அண்ட் கிரியேட்டிங் எ பிளான் டு லிவ் வித் இன்டெகிரிட்டி அண்ட் லீடர்ஷிப். ஃபைனலி he started chasing his dream to attend Harvard University and he made it. And he wrote the book called Ambassador of Hope by influencing his own story. இவரோட இந்த சக்சஸ்க்கு என்ன ரீசன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும் அந்த தண்ணி செல்லில் போடாம இருந்திருந்தா இவர் ஜஸ்ட் எப்பயும் போல அவர் கேங்கோட ரோம் பண்ணிக்கிட்டு அந்த ஜெயிலில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அவர் அங்க தனியா இருந்தனால தான் அவரை சுத்தி என்ன நடக்குதுங்கிற ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிச்சு. அவர் உண்மையிலேயே யாரு, இந்த ஜெயிலுக்குள்ள மட்டும் ராஜாவா இருந்து என்ன யூஸ்? He was the king of nowhereங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நமக்கு லைஃப்ல நிறைய நெருக்கடி ஏற்படும் போது நமக்கு ஒரு புது வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எஃபர்ட் போட்டோம்னா வில் மேக் இட் ஒன் டே. தேங்க்யூ கைஸ், பாய்.